ஆபிரகாம் ஆரானிலே சபதரித்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்படுறான். 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரும் பொழுது ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் இருக்கிறான் அப்படிங்கிறார். ஆனால் 14ஆம் அதிகாரம் வரும் பொழுது இங்கே மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்க அப்பமும் ரசமும் கொடுக்க, அங்கே ஆபிரகாம் என்ன பண்ணுற எல்லாவற்றிலும் தசமாவும் கொடுக்க. ஏன் இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா, இந்த ஆபிரகாம் யார் அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். அப்போ தேவனால் அழைக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தை பெற்ற. என்ன வாக்குத்தத்தம்? உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க உலகத்தை சுதந்திரி, உனக்கு தேசம் முழு என்ன செய்ய போறேன், நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு இப்போ என்ன நடக்குது இடையில அப்படின்னா, இவன் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர்றான், பெரிய பொருட்செல்வத்தோடு கூட வர்றான். அப்படி வரும்பொழுது மெல்கிசேதேக்கு போய் சொல்கிறான், உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ கொஞ்சம் பேரை கொண்டு போய் வெற்றி பெற்றன்னு நினைக்காத, நீ இதெல்லாம் அடித்து கொண்டு வந்தனால இதை வச்சு பெரிய ஆளாக நினைக்காத. அப்போ இதுதான் உனக்கு மேலே வேலை செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறான். வானத்தை உடையவராய் உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அப்பமும் ரசமும் கொடுத்து அவன் ஆசீர்வதிக்கிற பொழுது அப்படி ஆகட்டும் என்று சொல்லி, கடவுள் தான் வாழ்க்கையின் ஆதாரம், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அடையாளமாக அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டதான் தசமவாங்க.